பக்கத்தில் வளர்க்குற மூலமாக அதிக லாபத்தை விவசாயிகள் பார்க்க முடியும். தேனீக்கள் தற்போது பெட்டி முறையில் தான் அதிகமாக வளர்க்கப்படுது. தேனீக்களில் கொசு தேனி, இந்திய தேனி மற்றும் இத்தாலிய தேனிங்கிற இனங்கள் அதிகமாக வளர்க்கப்படுது. தேனீக்களை பெட்டி முறையில் வளர்க்குறதுக்கு தேனி பெட்டிகள் தேவை. அடுக்கு தேனீக்களை செயற்கை முறையில் மரச்சட்டங்கள் உள்ள பெட்டிகளில் கூட வளர்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு மரச்சட்டமும் ஒரு மேல்கட்டை, ஒரு அடிக்கட்டை, 2 பக்கக்கட்டைகளால் இணைக்கப்பட்டிருக்கு. பெட்டிக்குள்ள தரப்படக்கூடிய இந்த மரச்சட்டங்களில் தேனீக்கள் அடுக்கடுக்காக அடைகளை உருவாக்குது. மரச்சட்டங்களுக்கு இடையும் சுத்திலும் போதிய இடைவெளி கொடுக்கணும். அப்பதான் தேனீக்கள் அமர்ந்து தங்கள் பணிகளை செய்ய வசதியா இருக்கும். தேனி இனத்திற்கு ஏற்ற மாதிரியும் தேனீக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவோட அளவுக்கு ஏற்ற மாதிரியும் தேனி பெட்டிகளை தேர்வு செய்யணும். உருவில் சிறிய இந்திய தேனீக்கள் 7 அல்லது 8 சட்டங்களை கொண்ட பெட்டிகளில் வளர்க்கப்படுது. தேனி வளர்ப்புக்கான இடம் தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியமானது. இதுக்காக தேர்வு செய்யப்படக்கூடிய இடத்தை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் தேனீக்களுக்கு மதுரம் மற்றும் மகரந்தம் தரக்கூடிய மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்கணும். பூச்சி மருந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய பயிர்களுக்கு பக்கத்தில்